ஊழல் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பிரிவு உபச்சார விழா நடத்தி தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் ரவி தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை வளையத்திற்குள் உள்ளார். இந்நிலையில் பணி ஓய்வு பெறும் ஜெகநாதனுக்கு ஆளுநர் மாளிகையில் பிரிவு உபச்சார விழா நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், முறைகேட்டு புகாரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு ஏறி இறங்கி கொண்டிருப்பவரை இந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஆளுநர் தனது மாளிகையில் வரவேற்றார் என கேள்வி எழுப்பியுள்ளார். துணைவேந்தராக இருந்தபோதே சாதி பெயரை சொல்லி ஒருவரை திட்டியதால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவருக்கு ஆளுநர் மாளிகையில் பிரிவு உபச்சார விழா நடத்திய போதே வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் ரவி தகுதி இழந்து விட்டதாகவும் அமைச்சர் கோவி செழியன் சாடியுள்ளார். திருச்சி மாவட்டம் உத்தமரிசீலியில் உள்ள அஞ்சலகத்தில் பொதுமக்கள் சேமிப்பு கணக்கில் செலுத்திய பணத்தை அலுவலர்கள் முறைகேடு செய்துவிட்டதாக அஞ்சலகத்தை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அஞ்சலகத்தின் ஊழியரான லதா என்பவர் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள மக்களை அஞ்சலகத்தில் சேமிப்பு கணக்கு தொடங்க வைத்துள்ளார். 50க்கும் மேற்பட்டோர் சேமித்த தொகை கணக்கில் வரவு வைக்கப்படாத நிலையில் அஞ்சலக ஊழியரும் தலைமறைவாகி உள்ளார். மொத்தமாக 25 லட்சம் ரூபாய் வரை சேமிப்பு கணக்கில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்கிருந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து அங்க வந்தாங்க 2 பேரு. அவங்க என்ட்ரி பண்ணி பார்க்கல, இதுல வெறும் 500 ரூபா தான் இருக்கு, 40,000 இல்லைங்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னு சொல்லும் போது நான் வித்ட்ரா பண்ணவும் இல்லை, இதை வித்ட்ரா பண்ண ஒரு அடையாளமும் இல்லை. அது இதுக்கு நான் கேட்கறதுக்கு இதுக்கு இந்த செயலுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. அது எப்படி ஒரு தனிப்பட்ட நபர், நான் தனிப்பட்ட பைனான்ஸ்லயே பணம் கட்டணும், மத்திய கவர்மெண்ட் நடத்துறாங்க, அதை நம்பி தானே நம்ம கவர்மெண்ட் தானே பணம் காசுக்கு ஒத்துக்கணும். இனிப்புக்கு கூடுதலாக 25 ரூபாய் வசூலித்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளான வாடிக்கையாளருக்கு 1 கிலோ இனிப்பை வீட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு பிரபல இனிப்பகத்துக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த ரவிசங்கர் என்பவர் புரசேவாக்கத்தில் உள்ள பிரபல இனிப்பகத்தில் 1/4 கிலோ பாதாம் பிஸ்தா ரோல் வாங்கியுள்ளார். அவரிடம் கடை ஊழியர்கள் 425 ரூபாய்க்கு பதிலாக 450 ரூபாய் வசூலித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ரவிசங்கரிடம் மென்பொருள் கோளாறு காரணமாக இந்த தவறு நிகழ்ந்துவிட்டதாக கூறி 25 ரூபாயை இனிப்பக ஊழியர்கள் திருப்பி அளித்துள்ளனர். ஆனால் இந்த பிரச்சனை குறித்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நாடிய வாடிக்கையாளர் மன உளைச்சலுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஆணையிட வேண்டும் என மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நுகர்வோர் ஆணையம் இனிப்பகத்தின் செயல்பாடு சேவை குறைபாட்டை காட்டுகிறது என்றும் மனுதாரருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை போக்கும் வகையில் 1 கிலோ பாதாம் பிஸ்தா ரோல் இனிப்பை அவரது வீட்டுக்கே சென்று வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை இருட்டுக்கடை விவகாரத்தில் கடையின் உரிமையாளர் கவிதா சிங் அளித்த புகாரில் அவரது சகோதரர் நயன் சிங் நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். நெல்லையில் உள்ள புகழ்பெற்ற அல்வா கடையான இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்பதில் அதன் உரிமையாளர் கவிதா சிங்குக்கும் அவரது சகோதரர் நயன் சிங்குக்கும் இடையே மோதல் வெளுத்து வருகிறது. கடை தனக்கே சொந்தம் என்பதற்கான உயில் தன்னிடம் இருப்பதாக நயன் சிங் கூறியிருந்தார். ஆனால் அது போலி உயில் என்றும் கடையை அபகரிக்க நயன் சிங் முயற்சிப்பதாகவும் கவிதா சிங் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் நெல்லை காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான நயன் சிங் தம்மிடம் உள்ள ஆவணங்களை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். நேரில் ஆஜராயிருந்தேன், நடந்த விவரங்களை அவங்கள்ட்ட விவரிச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது எல்லாமே கோர்ட்டில் இருக்கிறதுனால, வழக்கு ஏற்கனவே கோர்ட்டில் போயிட்டு இருக்கிறதுனால இதை கோர்ட்டில் நான் இது பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்கிறேன். இருட்டுக்கடையை வரதட்சணையாக கேட்பதாக கவிதாவின் மருமகன் மீது முதலில் புகார் எழுந்தது. ஆனால் தற்போது அந்த கடை யாருக்கு சொந்தம் என்ற மோதலாக மாறி கவிதாவும் அவரது சகோதரரும் மாறி மாறி பத்திரிகைகளில் பொது அறிவிப்பு வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரத்தில் சாமி ஊர்வலத்தின் போது வடகலை தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சாமி ஊர்வலம் பாதியில் நிறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 5ஆம் நாளான இன்று மோகினி அவதாரத்தில் வரதராஜ பெருமாள் வீதியுலா காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது பாராயணம் வடகலை தென்கலை பிரிவினரிடையே ஏற்பட்டது. அப்போது சாமியை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு இரு பிரிவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு
இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அவர்களை சமாதானம் செய்த நிலையில் 15 நிமிடங்களுக்கு பின்பு சாமி ஊர்வலம் மீண்டும் தொடங்கியது. முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட் மீதான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை திருவான்மியூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டுமனையை முறைகேடாக பெற்றதாக கூறி முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படை பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சேட் மீது 2000 ஆண்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இதற்கிடையில் ஜாஃபர் சேட் மற்றும் அவரது மனைவி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்குகள் ரத்து செய்யப்பட்டன. இதையடுத்து அமலாக்கத்துறை வழக்கையும் ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சேட் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். அப்போது ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை முதலில் ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் பின்னர் மறு விசாரணை நடத்துவதாக அறிவித்தது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஜாஃபர் சேட் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு கடந்த ஆண்டு செப்டம்பரில் விசாரணைக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்றம் மறு விசாரணை செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் இந்த வழக்கை மீண்டும் விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் உஜ்வல் பூயான் ஆகியோர் ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து இவ்விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளில் இருந்தும் ஜாஃபர் சேட் விடுவிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருகே ஒரு தெருவே காணாமல் போனதாக நடிகரும் சமூக வலைத்தள பிரபலமுமான ஜிபி முத்து புகார் அளித்து பரபரப்பை ஏற்படுத்திய விவகாரத்தில் தீர்வு காணப்பட்டுள்ளது. உடன்குடி பெருமாள்புரத்தில் இருந்த கீழத்தெரு காணாமல் போய்விட்டதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜிபி முத்து புகார் அளித்திருந்தார். அதாவது அந்த தெரு இருந்த இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து விட்டதால் நடைபாதை அடைக்கப்பட்டுள்ளது. எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி தனது வீட்டுக்கு செல்லும் பாதையை சரி செய்து தர வேண்டும் என கோரியிருந்தார். இந்நிலையில் திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. தாசில்தார் முன்னிலையில் கூப்பிட்டு சமாதான பேச்சு பேசினாங்க. அது எது அவங்க வந்தாங்க, நாங்களும் போனோம். போய் எனக்கு பாதை இருக்கு, என் தெருங்கிறது சொன்னேன். அந்த பாதை தெருவுல எல்லாரும் அப்படிதான் இருக்கும், எந்த விதமான ஆக்கிரமிப்பும் வராது. உங்களுக்கு பஞ்சாயத்து ஈஓ கூப்பிட்டு என்ன பிரச்சனை கேட்டாங்க. கேட்டு எல்லாமே அவருக்கு அந்த பாதையை சைட்ல கொடுத்துருங்க, அதில் ரோடு அமைச்சு சாலை அமைச்சு கொடுத்துருங்க, மின்விளக்கு என்னெல்லாம் அமைச்சு கொடுத்துருங்க. அது போக இப்போ எந்த அளவுல இருக்கோ அதே மாதிரி எந்த அளவும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விவகாரத்தில் தலையிட்ட குலசேகரன் பட்டினம் போலீசார் வருவாய்த்துறையினரை வைத்து பேசி தீர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தி இருந்தனர். அதன்படி இருதரப்பும் எழுதி கொடுத்து பிரச்சனைக்கு முடிவு கண்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் குரூப் 2 தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், சார்பதிவாளர் உள்ளிட்ட 534 காலி இடங்களுக்கும் 2A பிரிவில் 2006 இடங்களுக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் குரூப் 2 முதல்நிலை தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வை 5,80,000 பேர் எழுதியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து கொள்குறி வகை தேர்வு, முதல் தாள் தேர்வு பிப்ரவரி 8ஆம் தேதியும், இரண்டாவது தாள் தேர்வு பிப்ரவரி 23ஆம் தேதியும் நடைபெற்றன. இந்நிலையில் குரூப் 2 தேர்வு முடிவுகள் TNPSCயின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் 53 வேலை நாட்களில் தேர்வாணையத்தால் விரைவாக வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 13வது முறையாக அட்டவணையில் குறிப்பிட்ட மாதத்தில் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளதாக தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சாதாரண பெண்கள் காவல்துறை அதிகாரியாக மாற்றம் அடைவது சமூகத்திற்கான மாற்றமும் தான் என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வண்டலூர் அருகில் உள்ள ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்ற காவல்துறையில் பெண்கள் 11வது தேசிய மாநாட்டின் நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார். அப்போது பேசுகையில் அண்ணாவும் கலைஞரும் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி உரிமைகளை பெற்றுத் தந்துள்ளதாக தெரிவித்தார். It was a master stroke when Dr. Kalaignar introduced women into police when he was the chief minister during 1971 to 76. தற்போதைய திமுக அரசும் பல்வேறு திட்டங்களை பெண் காவலர்களுக்கு நிறைவேற்றி வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலின் போது இந்திய செயற்கைக்கோள்கள் சிறப்பாகவும் துல்லியமாகவும் செயல்பட்டதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். சென்னை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை PSLV C-61 ராக்கெட் மூலம் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதையொட்டி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் 18ஆம் தேதி ஏவப்படுவது இந்தியாவின் 101வது ராக்கெட் என தெரிவித்தார்.
அது எர்த்து அப்சர்வேஷன், இது பூமியை வச்சு பூமியை படம் எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள ஒரு செயற்கைக்கோளாகும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தேர்வு மையத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் காப்பி அடித்ததற்கான ஆதாரம் இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. செஞ்சியில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 167 மாணவர்கள் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார்கள். ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய அதிக மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருப்பதால் அவர்கள் காப்பி அடித்திருக்கலாம் என்ற சர்ச்சை எழுந்தது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தேர்வு மையத்தில் தேர்வுத்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தினர். அதில் மாணவர்கள் திறம்பட தேர்வு எழுதி 100க்கு 100 மதிப்பெண் பெற்றது தெரியவந்துள்ளது. நன்கு படித்து புரிந்து மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளதாகவும் மாணவர்கள் காப்பி அடித்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் தேர்வுத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். விசாரணை முடிவடைந்த பின்னர் இதுகுறித்த அறிக்கையை பள்ளிக்கல்வித்துறையிடம் அளிக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்ததைத் தொடர்ந்து துருக்கியைச் சேர்ந்த செலிபி ஏவியேஷன் நிறுவனத்திற்கான பாதுகாப்பு அனுமதியை இந்தியாவில் உள்ள சிவில் விமான போக்குவரத்து பணியகம் ரத்து செய்துள்ளது. துருக்கி நிறுவனமான செலிபி ஏவியேஷன் இந்திய விமான நிலையங்களில் பயணிகள் சேவை, விமான ஆபரேஷன், சரக்கு சேவை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை கையாண்டு வந்தது. இந்நிலையில் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு செலிபி ஏர்போர்ட் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பாதுகாப்பு தொடர்பான அனுமதி உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது என்று சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு பணியகம் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு என துருக்கி அதிபர் கூறிய நிலையில் அந்நாட்டு நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் மும்பை, டெல்லி, சென்னை, கொச்சி, கண்ணூர், பெங்களூரு, ஹைதராபாத், கோவா, அகமதாபாத் ஆகிய 9 விமான நிலையங்களில் தனது சேவைகளை வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு 50% என்பதை உடைப்பதுடன் தனியார் கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலம் தர்பங்கா நகரில் மாணவர்கள் கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதற்கு அனுமதி மறுத்தது. அதனை மீறி கல்லூரி மாணவர்களை சந்திக்கச் சென்ற ராகுல் காந்தியை காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே மாணவர் கூட்டத்தில் பங்கேற்க அம்பேத்கர் விடுதிக்கு தொண்டர்களுடன் பேரணியாக சென்ற ராகுல் காந்தியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முற்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எனினும் காவல்துறை தடையை மீறி ராகுல் காந்தி நடந்தே சென்று மாணவர்களை சந்தித்து பேசினார். பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை சந்திக்க விடாமல் நிதிஷ்குமார் அரசு தம்மை தடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர், சர்வாதிகார அரசு எவ்வளவு முயற்சித்தாலும் நமது குரலை அடக்க முடியாது என்று கூறினார். நாட்டில் பட்டியலினத்தவர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் 24 மணி நேரமும் அநீதியை எதிர்கொள்வதாகவும் பாகுபாடு காட்டப்பட்டு கல்வி கற்க விடாமல் தடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஐசிசி உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் வெல்லும் அணிக்கான பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு 30,78,00,000 ரூபாய் கிடைக்கும். தோல்வியடையும் அணிக்கு 18,46,00,000 ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்படும். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்த ஆஸ்திரேலியா மற்றும் 2ஆம் இடம் பிடித்த தென்னாப்பிரிக்கா அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. இரு அணிகளும் பலப்பரீட்சை நடத்தவுள்ள இறுதிப் போட்டி ஜூன் மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் 3ஆம் இடம் பிடித்த இந்திய அணிக்கு 12,31,00,000 ரூபாயும், கடைசி இடத்திற்கு அதாவது 9ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட பாகிஸ்தானுக்கு 4,10,00,000 ரூபாயும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி இலவசமாக ஏசி வழங்க உள்ளதாக செய்யப்படும் போலி விளம்பரங்களை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் எளிய மக்களுக்கு ஒன்றிய அரசு இலவச ஏசி தர உள்ளதாக சமூக வலைதளங்களில் போலி விளம்பரம் வெளியாகி வருகிறது. பிரதமர் மோடி ஏசி யோஜனா என்ற பெயரில் வெளியாகும் இந்த விளம்பரத்தின் பக்கத்தில் சுய விளம்பரங்களை பதிவேற்றம் செய்பவர்களில் 1,50,00,000 மக்களுக்கு இலவச ஏசி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒன்றிய அரசின் சார்பில் இதுபோன்ற எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை எனவும் போலி விளம்பரங்களின் பக்கத்தில் சுய விளம்பரங்களை பகிர்ந்து ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு அறிவுறுத்தியுள்ளது.
பாஜக ஆளும் ஹரியானாவில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 18 பள்ளிகளில் படித்த ஒருவர் கூட தேர்ச்சி பெறாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதும் 85% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்வில் மிக குறைவான தேர்ச்சி விகிதம் கொண்டுள்ள 100 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் பட்டியலை அம்மாநில கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் 18 பள்ளிக்கூடங்களில் படித்த ஒரு மாணவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிக தீவிரமான பிரச்சினை என குறிப்பிட்டுள்ள ஹரியானா கல்வித்துறை, மோசமான தேர்ச்சி விகிதம் கொண்ட மற்றும் ஒரு மாணவர் கூட தேர்ச்சி பெறாத பள்ளிக்கூடங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. பாஜக மற்றும் பாமகவுடன் எப்போதும் உறவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மே 31ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை காப்போம் பேரணிக்கான ஆய்வுக் கூட்டம் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய திருமாவளவன், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல்களில் பாஜக ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சினிமா ஸ்டார்கள் அரசியலுக்கு வந்தாலும் கூட விசிகவுக்கு போட்டியாக வர முடியாது என சாடிய திருமாவளவன், பாஜக மற்றும் பாமகவுடன் எப்போதும் உறவில்லை என்றார். இந்துக்கள் என்ற பெயரை எல்லோரையும் இணைத்து தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பது, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவது, சனாதன தர்மத்தை வர்ணாசிரம தர்மத்தையே இந்த அரசமைப்பு சட்டமாக கொண்டு வருவது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கட்சியின் நிர்வாக ரீதியிலான 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். கூட்டத்தில் கலந்து கொள்ளும் கட்சியின் தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம், தெருமுனை பிரச்சாரங்கள் மற்றும் போராட்டங்கள் நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மாவட்ட அளவில் கட்சியின் வளர்ச்சி, மக்களிடையே உள்ள ஆதரவு உள்ளிட்டவை குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.